Hi friends, welcome to our channel ECB and Tricks. இன்னைக்கு இந்த வீடியோல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல லாஸ்ட் எக்ஸசைஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். டிமோவியஸ் தியரம். ஓகேவா? டிமோவியஸ் தியரம்னா என்ன, அது எங்கெங்க நம்ம அப்ளை பண்ணலாம், ஓகேவா, அதுல என்னென்ன கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் கேஷுவலா யூஸ்வலா நம்ம போடுவோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலா 4 ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி லாஸ்டா 2 ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோ லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. இதுல இருந்து கன்ஃபார்மா ஒரு 5 மார்க் கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்கறாங்க. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், அதுவும் நான் அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காம இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிமோவியஸ் தியரத்தோட பேசிக் ஃபார்முலா, ஐ மீன் ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஓகேவா? காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா, அதாவது சிஸ் தீட்டா. கரெக்டா? நம்ம இந்த போலார் ஃபார்ம்ல பார்த்தோம் இல்லையா, ஆர் இன்டூ சிஸ் தீட்டான்னு சொல்லிட்டு, அதுதான் இது. காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா தான் சிஸ் தீட்டா. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இருந்தாதான் டிமோவியஸ் தியரத்தை நீங்க அப்ளையே பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு போலார் ஃபார்ம்ல கொடுக்காம கார்டீசியன் ஃபார்ம்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதை போலார் ஃபார்முக்கு மாத்தணும். ஓகேவா? ஆர் சிஸ் தீட்டா ஃபார்முக்கு மாத்தணும். மாத்திட்டு தான் நீங்க டிமோவியஸ் தியரத்துக்கு நீங்க அப்ளையே பண்ண முடியும். ஓகேவா? இன்னொன்னு என்னன்னா, டிமோவியஸ் தியரம் மெயினா எங்க அப்ளை பண்றாங்க அப்படின்னா பவர். ஓகேவா? அதாவது ஆர் சிஸ் தீட்டா அந்த ஃபார்மேட்ல இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு ஹையர் பவர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் உங்களுக்கு போலார் ஃபார்ம்லயும் இருக்கலாம், ஆர் சாதா கார்டீசியன் ஃபார்ம்லயும் இருக்கலாம். கார்டீசியன் ஃபார்ம்ல இருந்ததுன்னா நீங்க போலார் ஃபார்முக்கு மாத்திக்கணும். மாத்திட்டு வழக்கமா டிமோவியஸ் தியரத்தை அப்ளை பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? புரியுதா? அப்போ ஜென்ரலா போலார் தியரம் அந்த ஐ மீன் போலார் ஃபார்ம்ல இருக்கணும் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? போலார் ஃபார்ம்ல இருக்கணும், ஹையர் பவர் இருக்கணும். இதுதான் விஷயம். ஓகேவா? ஹையர் பவர்னா மோர் தேன் ஐ மீன் 2, 3 எந்த நம்பர் வந்தாலுமே நீங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு பெரிய பவர் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டிமோவியஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது ஷார்ட்டா உங்களுக்கு முடியும். ஏன்னா ஜஸ்ட் இந்த பவர் என்ன ஆகும்னா தீட்டா கூட மல்டிப்ளை ஆகும். அதுதான் டிமோவியஸ் தியரம். எப்படி பைனாமியல் தியரம்ல 1 + x d ஹோல் பவர் n 1 + nx + அந்த மாதிரி நம்ம எழுதிட்டு போவோம்ல, அது சீரீஸ் டாட் 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 போயிட்டே இருக்கும் அடுத்தடுத்த டேர்ம்ஸ். இங்க உங்களுக்கு ரெண்டு டேர்ம் முடிச்சுப்பீங்க, அவ்வளவுதான். புரியுது? அப்ப காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா தி ஹோல் பவர் n ஈக்குவல் டு காஸ் n தீட்டா. தெரியுதா? ஜஸ்ட் அந்த டிகிரி கூட பவர் மல்டிப்ளை ஆகும், அவ்வளவுதான். காஸ் n தீட்டா பிளஸ் ஐ சைன் n தீட்டா. ஓகேவா? இதே மாதிரி சப்போஸ் சென்டர்ல உங்களுக்கு மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா தி ஹோல் பவர் n அப்படி இருந்தாலும் நீங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா என்ன, நடுவுல மைனஸ் இருக்கு. கரெக்டா? அப்ப அவ்வளவுதான். அப்ப காஸ் n தீட்டா மைனஸ் ஐ சைன் n தீட்டான்னு வரும். ஓகேவா? அதே மாதிரி ஒருவேளை நடுவுல பிளஸ் இருந்து பவர்ல மைனஸ் இருந்தாலும் இதே ஆன்சர் தான். ஓகேவா? ஏன்னா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தானே. ஸோ கரெக்டா சென்டர்ல உங்களுக்கு மைனஸ்ன்னு வரும், அவ்வளவுதான். காஸ் n தீட்டா மைனஸ் ஐ சைன் n தீட்டான்னு வரும். ஓகேவா? இன்கேஸ் நடுவுல மைனஸ் பவர்லயும் மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா தி ஹோல் பவர் n. இப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும்ல, அப்போ காஸ் n தீட்டா பிளஸ் ஐ சைன் n தீட்டான்னு வரும். ஓகேவா? ஸோ இது நாலுமே நார்மலா நீங்க பைனாமியல் தியரத்துல எந்த லாஜிக் யூஸ் பண்ணி பிளஸ் மைனஸ் போடுவீங்களோ அதே லாஜிக் தான் இங்க. ஓகே தானே? இந்த நடுவில் உள்ள சைனையும் பவர்ல உள்ள சைனையும் மல்டிப்ளை பண்ணுங்க, நடுவில் உள்ள சைனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ ஒருவேளை சிஸ் தீட்டானா காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா தானே. அப்படி இல்லாம sin theta plus i sin theta plus i cos theta இருந்ததுன்னா நீங்க டிமோவியஸ் தியரம் அப்ளை பண்ண முடியாது டைரக்டா. அப்ப நீங்க என்னவா மாத்திக்கணும்னா cos theta plus i sin theta வாவோ cos theta minus i sin theta வாவோ மாத்திக்கணும். புரியுதா? அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்க என்ன பண்ணணும்னா sin theta plus i sin ஐ மீன் i cos theta வை ஒரு ஐய வெளியில எடுத்துக்கலாமா? இல்ல ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்டெப் தான். இதுல இருந்து ஐய வெளியில எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்ப ஐ வெளியில எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல என்ன வரும்? வெறுமனே cos theta மட்டும் இருக்குமா? ஓகேவா? இங்க நீங்க எழுதுறதா இருந்தா எப்படி எழுதுவீங்க? ஒரு மைனஸ் ஐய மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு என்ன ஆகும்? பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஐ ஸ்கொயர் உங்களுக்கு -1 ஆகும். ஸோ +1 ஆயிரும். புரியுதா? அப்போ இந்த டேர்மே போயிரும்னு வச்சுக்கோங்க. அப்போ சைன் தீட்டா அந்த மாதிரி வரும். புரியுதா? அப்ப இது ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, இதே தான் கிடைக்கும். புரியுதா? ஐ காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா இதுதான் கிடைக்கும். புரியுதுல்ல? ஓகேவா? அப்போ ஜஸ்ட் இது ஏன் நம்ம பண்றோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரதுக்காக. புரியுதா? ஃபர்ஸ்ட் காஸ் தீட்டா வரணும், அப்புறம் பிளஸ் ஐ சைன் தீட்டா அல்லது மைனஸ் ஐ சைன் தீட்டா எது வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் காஸ் தீட்டா ரெண்டாவது ஐ சைன் தீட்டா. ஓகேவா? அதுக்காக தான் இந்த மாதிரி சைன் பிளஸ் ஐ காஸ்ன்னு இருந்ததுன்னா ஐய வெளியில எடுத்து காஸ் மைனஸ் ஐ சைன் எழுதிக்கலாம். ஓகேவா? இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஸோ டக்குன்னு நீங்க ஒரு ப்ராப்ளம் பார்க்கும்போது சைன் பிளஸ் ஐ காஸ்ன்னு உங்களுக்கு வந்திருந்ததுன்னா டக்குன்னு டிமோவியஸ் தியரம் போட்டுறாதீங்க. ஏன்னா மேபி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வரலாம். சைன் தீட்டா பிளஸ் ஐ காஸ் தீட்டா தி ஹோல் பவர் 20 இப்படி வந்ததுன்னா பாக்குறதுக்கு டக்குன்னு என்ன எப்படி இருக்கும்? சிஸ் ஃபார்ம்ல இருந்த மாதிரியே இருக்கும். டக்குன்னு பவரை மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. புரியுதா? ஓகேவா? சைன் 20 தீட்டா பிளஸ் ஐ காஸ் 20 தீட்டா
அந்த மாதிரி எழுத முடியாது இந்த இடத்துல. ஓகேவா? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுல இருந்து ஒரு ஐய வெளியில எடுத்து என்னன்னு எழுதணும், காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதணும். ஓகேவா? எழுதிட்டு தான் இந்த பவர் 20 நீங்க அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்ப என்ன நடக்கும், ஐக்கு தனியா 20 அப்ளை ஆகும். அது தனியா நம்ம நார்மலா ஐக்கு பவர் 20, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பவர் வந்துச்சுன்னா நார்மலா நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பார்த்தோம் தெரியுமா, அந்த மாடல் எழுதிக்கலாம். இப்ப ஐ பவர் 20னா வேல்யூ 1 தான், ஏன்னா இது 4ஓட மல்டிபிள் தானே. அப்போ உங்களுக்கு ஐ பவர் 4 தி ஹோல் பவர் 5 வரும். கரெக்டா? ஐ பவர் 4 தி ஹோல் பவர் 5 வரும். ஐ பவர் 4 1 தானே, 1 பவர் எனி நம்பர் உங்களுக்கு அகைன் 1 தான் வரும். ஸோ இது அப்படி 1 ஆயிரும். இது மட்டும் உங்களுக்கு டிமோவியஸ் தியரம் அப்ளை பண்ற மாதிரி வரும். அப்போ ஜஸ்ட் பவர் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டா போதும். அப்போ காஸ் 20 தீட்டா மைனஸ் ஐ சைன் 20 தீட்டான்னு வரும். அவ்வளவுதான். புரியுதா? ஸோ ஜஸ்ட் இந்த பவர் உங்களுக்கு ஆங்கிள் கூட மல்டிப்ளை ஆகும். அவ்வளவுதான். ஓகே தானே? புரியுதா? ஓகே, இப்போ இதுதான் டிமோவியஸ் தியரத்தோட மெயின் பர்பஸே. ஸோ இந்த மாதிரி போலார் ஃபார்ம்ல ஹையர் பவரோட ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்ததுன்னா டிமோவியஸ் தியரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, சிம்பிளிஃபை. ஓகேவா? இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, இது எப்படி நீங்க டிமோவியஸ் தியரம் அப்ளை பண்ணணும், இது டிமோவியஸ் தியரத்துல கேட்கிற ப்ராப்ளம் தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, பவர் பார்த்துக்கோங்க. பவர் பெரிய பவர் இருக்குல்ல, அப்ப இந்த மாதிரி 1 பிளஸ் ஐ தி ஹோல் பவர் 18 வேற எந்த மாடலையும் நீங்க பண்ண முடியாது. அப்போ ஒன்லி ஆப்ஷன் உங்களுக்கு டிமோவியஸ் தியரம் தான். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிமோவியஸ் தியரத்துக்கு அந்த போலார் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குல்ல, அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பாருங்க. இது என்ன ஃபார்ம், இது என்ன ஃபார்ம், ரெக்டாங்குலர் ஆர் கார்டீசியன் ஃபார்ம். கரெக்டா? இல்ல இந்த கார்டீசியன் ஃபார்மை போலார் ஃபார்முக்கு மாத்துங்க. ஓகேவா? போலார் ஃபார்ம்னு என்னது, இப்ப லெட் இசட் ஈக்குவல் டு உள்ள இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை இசட்னு எடுத்துக்கோங்க. இதை போலார் ஃபார்முக்கு மாத்தி எழுதணும். அதாவது ஆர் இன்டூ காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர்னா என்னது, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இல்லையா? அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் தட் இஸ் ரூட் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் தீட்டா கண்டுபிடிக்கணும். நான் தீட்டா கண்டுபிடிக்கும் போதே சொன்னேன், முதல்ல என்ன பண்ணணும், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரன்ட்ல இருக்குன்னு பார்க்கணும். கரெக்டா இல்லையா? 1 பிளஸ் ஐ அப்படின்னு என்ன அர்த்தம், 1,1 இல்லையா? ரியல் பார்ட் 1, இமேஜினரி பார்ட் 1. அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்னா தீட்டா என்ன வரும், ஆல்பா தானே. கரெக்டா? தட் இஸ் ஆல்பாக்கு டைரக்டா ஃபார்முலா போட்டுக்கலாம், tan இன்வர்ஸ் ஆஃப் mod y by x. ஓகேவா? அப்ப தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் mod ஒய்னானது இமேஜினரி பார்ட், அதாவது 1, எக்ஸ் ரியல் பார்ட், அதுவும் 1 தான். கரெக்டா? அப்போ 1 by 1 1 ஆயிரும். tan இன்வர்ஸ் 1 போது 45 டிகிரி, அதாவது பை பை 4. அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப ஆரும் கண்டுபிடிச்சிட்டோம், தீட்டாவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 1 பிளஸ் ஐ, ஃபர்ஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதிக்கலாம். 1 பிளஸ் ஐ, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை இப்போ கார்டீசியன் ஃபார்ம் ஆர் ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருந்து போலார் ஃபார்முக்கு எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர் எழுதணுமா, ஆர் என்னது ரூட் 2வா? அப்ப ரூட் 2 இன்டூ காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டா வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சோம்ல, பை பை 4 பிளஸ் ஐ சைன் பை பை 4. ஓகேவா? இப்போ அவங்க கண்டுபிடிக்க சொன்னது என்னது, 1 பிளஸ் ஐ தி ஹோல் பவர் 18. அப்போ ரூட் 2 இன்டூ காஸ் பை பை 4 பிளஸ் ஐ சைன் பை பை 4 தி ஹோல் பவர் 18 வரும். ஓகேவா? இப்போ இந்த ரூட் 2க்கும் உங்களுக்கு 18 இந்த பவர் அப்ளை ஆகும். அதே மாதிரி இந்த சிஸ் தீட்டாக்கும் இந்த ரூட் இந்த பவர் அப்ளை ஆகும். ஓகேவா? இந்த ரூட் 2 மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அப்போ ரூட் 2 தி ஹோல் பவர் 18 வரும் இன்டூ காஸ் பை பை 4 பிளஸ் ஐ சைன் பை பை 4 தி ஹோல் பவர் 18. இப்போ டிமோவியஸ் தியரம் படி என்ன நடக்கும், இந்த பவர் இந்த டிகிரி கூட மல்டிப்ளை ஆகும். அவ்வளவுதான். இதுதான் டிமோவியஸ் தியரத்தோட மெயின் அப்ளிகேஷனே. ஓகேவா? அப்ப ரூட் 2னா 2 பவர் 1 by 2 தானே. ஓகேவா? அப்ப 2 பவர் 1 by 2 தி ஹோல் பவர் 18 வரும். ஓகேவா? இது தனியா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்ப பவரும் ஆங்கிளும் மல்டிப்ளை ஆகும் இல்லையா? அப்போ காஸ் 18 பை பை 4 பிளஸ் ஐ சைன் 18 பை பை 4. அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் பவருக்கு பவர், அப்போ ரூல் என்ன, மல்டிப்ளை ஆகும் இல்லையா? அப்போ 2 9s are 18 இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் கட் ஆகும். 2 2s are 4, இந்த 2 9s are 18. அதே மாதிரி இங்க 2 2s are 4, 2 9s are 18. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 2 பவர் 9 வரும். அதுக்கு பிறகு இங்க காஸ் 9 பை பை 2 பிளஸ் ஐ சைன் 9 பை பை 2 வரும். கரெக்டா? இப்போ 2 பவர் 9, ஓகே, 2 பவர் 9ஓட வேல்யூ 512. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும், அதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? இப்போ காஸ் 9 பை பை 2னா என்னது ஃபர்ஸ்ட் பாருங்க. 9 பை பை 2னா 9 இன்டூ 90 டிகிரி இல்லையா?
அதாவது 810. இப்போ 810ஓட பக்கத்து ஆங்கிள், அதாவது நமக்கு தெரிஞ்ச பக்கத்து ஆங்கிள் எதுன்னு பாருங்க. ஓகேவா? இப்போ ஒரு ஃபுல் சைக்கிள் ரொட்டேஷன் அடிக்கும் போது 360 டிகிரி வரும் இல்லையா? நெக்ஸ்ட் இன்னொரு சைக்கிள் அடிக்கும் போது 360 பிளஸ் 360 720 டிகிரி வரும். கரெக்டா? தட் 720னா 4 பை ரேடியன்ஸ் இல்லையா? அப்போ 720 கிட்ட தானே 810 வருது. ஸோ அப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ்ன்னு பாருங்க. கரெக்டா? 90 டிகிரி டிஃபரன்ஸ் வரும் இல்லையா? விச் மீன்ஸ் காஸ் 9 பை பை 2 இதை எப்படி எழுதலாம்னா காஸ் 9 பை பை 2 அதாவது 810 டிகிரி அதாவது 720 டிகிரி பிளஸ் 90 டிகிரி இல்லையா? 720 டிகிரினா என்னது 4 பையா பிளஸ் 90 டிகிரினா பை பை 2 அவ்வளவுதான். அப்ப இது எப்படி எழுதலாம்? 4 பை பிளஸ் பை பை 2ன்னு எழுதலாம். 0 எப்படியோ அதே மாதிரிதான் 2 பை 2 பை மாதிரி தான் 4 பை. கரெக்டா? அப்போ 4 பை இஸ் நத்திங் பட் 0 டிகிரி தான். ஸோ அதை அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கலாம், நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப என்ன ஆன்சர் வரும்? காஸ் பை பை 2 அவ்வளவுதான். ஓகே, அப்ப காஸ் பை பை 2 வேல்யூ என்ன? 0. கரெக்டா? அப்ப இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். புரியுதா? அப்ப 0 பிளஸ் அப்போ காஸ் பை பை 2 வரும், அந்த சைடு வருது. அப்ப இந்த சைடு சைன் 9 பை பை 2க்கு என்ன ஆன்சரா இருக்கும்? சைன் பை பை 2வா இருக்கும். சைன் பை பை 2 இஸ் 1. கரெக்டா? அப்ப ஏற்கனவே ஐ வெளியில இருக்கு. அப்ப ஐ இன்டூ 1 அவ்வளவுதான். அப்ப 0 பிளஸ் ஐ ஆகும். ஐ வரும் 512 இன்டூ ஐ அவ்வளவுதான். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? டிஸ்பிளே பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். ஓகேவா? புரியுதா? இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. 1 plus cos 2 theta plus I sin 2 theta by 1 plus cos 2 theta minus I sin 2 theta the whole power 30. இங்கேயும் அதே தான். பவர் பாருங்க. இப்போ டிமாவேஸ் தியரம் அப்ளை பண்ணலாம்னு புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எப்படி டிமாவேஸ் தியரம் அப்ளை ஆகும் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த இடத்துல cos 2 theta plus I sin 2 theta இருக்கு. கீழே அதோட கான்ஜுகேட் இருக்கு இல்லையா? அப்போ முதல் இந்த ஃபிராக்ஷனை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அப்போ என்ன நடக்கும்? சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் இந்த term அதாவது cos 2 theta plus I sin 2 theta இது z ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது zனா கீழே இருக்கிற cos 2 theta minus I sin 2 theta இருக்குல்ல, அது என்னவா இருக்கும்? z கான்ஜுகேட்டா தானே இருக்கும். கரெக்டா? ஏன்னா கான்ஜுகேட்னா ஜஸ்ட் அந்த இமேஜினரி டேர்மோட சைன் மாறும்னு படிச்சோம் இல்லையா? அப்ப இதுதான் z கான்ஜுகேட். ஓகேவா? which is nothing but 1 by z இந்த இடத்துல. ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் படிச்சிருக்கோம், that is mod z the whole square. கரெக்டா? mod z the whole square இதோட ரிசல்ட் என்ன? 1 இல்லையா? mod z the whole square எப்படி எழுதலாம்? z into z conjugate இல்லையா? equal to 1. அப்ப z conjugateனா என்ன அர்த்தம்? 1 by z தானே. புரியுதா? அப்போ இது z conjugate. அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம்? 1 by z எழுதிக்கலாம். புரியுதா? அப்ப இந்த என்டையர் ஃபிராக்ஷன் என்னவா மாறும் ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கு பிறகு பவர் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அப்போ 1 plus cos 2 theta plus I sin 2 theta the whole divided by 1 plus cos 2 theta minus I sin 2 theta equal to 1 plus the cos 2 theta plus I sin 2 theta na z தானே by கீழே 1 plus cos 2 theta minus I sin 2 theta na 1 by z இல்லையா? அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க. அப்போ மேல என்ன வரும்? 1 plus z கீழே LCM z தானே, கிராஸ் மல்டிப்ளை போட்டீங்கன்னா z plus 1 வரும் இல்லையா? அப்போ 1 plus z இந்த டேர்ம் அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகுமா? ஓகேவா? அப்போ z by z plus 1 வரும். இது கட்டாச்சுன்னா z வரும். புரியுதா? அப்ப இந்த என்டையர் ஃபிராக்ஷனோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம் தான் இந்த z. கரெக்டா? இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? பவர் அப்ளை பண்ண கேட்டிருக்காங்களா? இப்போ அந்த ஸ்டெப்புக்கு வரலாம். ஓகேவா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க, இல்லைன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் ஆயிரும். ஓகேவா? அப்போ 1 plus cos 2 theta minus I sin 2 theta the whole power 30. கரெக்டா? இப்போ இந்த என்டையர் ஃபிராக்ஷனோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம் என்னது? z தானே. z பவர் 30 அவ்வளவுதான். இதோட முடிக்க கூடாது. z நம்ம என்னன்னு எடுத்தோம்? cos 2 theta plus I sin 2 theta இதை தானே z ன்னு எடுத்தோம். தி ஹோல் பவர் 30. கரெக்டா? ஜஸ்ட் பவர் உங்களுக்கு இந்த டிகிரி கூட ஐ மீன் ஆங்கிள் கூட மல்டிப்ளை ஆகும் அவ்வளவுதான். அப்ப cos 60 theta plus I sin 60 theta அவ்வளவுதான். இதுதான் ஃபைனல் ஆன்சர். புரியுதா? அப்போ பவர் உங்களுக்கு ஹையர் பவர் வரும்போது அதை எப்படி நீங்க டிமாவேஸ் தியரத்துக்குள்ள கொண்டு வரணும்னு யோசிங்க. ஓகேவா? ஓகே, இப்போ தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் தி கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. இந்த மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க். ஓகேவா? மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் இது. ஓகேவா? இதுல கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி மட்டும் இல்ல, சால்வ்னு கொடுத்து z cube plus 8i equal to 0
சால்வ்னு என்ன அர்த்தம்? இசட் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். கரெக்டா? இசட் கியூப்னு இருந்துன்னா கண்டிப்பா அதோட சொல்யூஷன் 3 சொல்யூஷன்ஸ், அதாவது 3 ரூட்ஸ் இருக்கும் இல்லையா? அதுதான். ஓகே, அப்ப இந்த இடத்துல கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா என்ன அர்த்தமா இருக்கும்? யூனிட்டியோட 3 ரூட்ஸை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப இதை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேவா? லெட் இசட் ஈக்குவல் டு, அதாவது என்ன கேட்டிருக்காங்க? கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. யூனிட்டினா 1 இல்லையா? அப்போ 1 cube root. So 1 power 1 by 3. அவ்வளவுதான். புரியுதா? So 1 power 1 by 3. ஓகேவா? இததான் எப்படி எழுதணும்? Z cube equal to ரெண்டு சைடு இப்போ cube எடுத்துட்டீங்க. அதாவது cubing on both sides வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? Z cube. இங்க cubeம் 3யும் கட் ஆயிருமா? அப்ப just 1 தானே வரும். ஓகேவா? புரியுதா? Okay, Z cube equal to 1. ஓகேவா? இத நீங்க வழக்கமா நீங்க போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன்ல, இந்த மாதிரி கரெக்டா ஞாபகம் இருக்கா? இது 1, இது -1, இது I, இது -I. ஸோ இந்த 1 எப்படி நீங்க எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? 1 எப்படி போலார் ஃபார்முக்கு எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? அப்போ காஸ் உங்களுக்கு 1ன்னா என்ன வரும்? 0 தானே? கரெக்டா? அப்போ 0 பிளஸ் 2k பை ஞாபகம் இருக்கா? பிளஸ் I சைன் ஆஃப் 0 பிளஸ் 2k பை இந்த மாதிரி எழுதுவீங்கல்ல? கரெக்டா இல்லையா? ஸோ அந்த லாஜிக் படி தான் இங்க நம்ம அப்ரோச் பண்ண போறோம். அப்ப இங்க இந்த 1 நீங்க இந்த மாதிரி இப்ப எழுத போறீங்க. புரியுதா? Z cube equal to 1 அப்ப எப்படி எழுதலாம்? cos 0 விட்டுறலாம்ல, புரியுது இல்ல? ஓகேவா? 2k pi plus I sin 2k pi. ஓகேவா? சோ இந்த மாதிரி எழுதிட்டு சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இசட் தானே நமக்கு வேணும். இசட் தானே உங்களுக்கு சொல்யூஷனா இருக்க முடியும். கரெக்டா? இசட்டுங்கும் போது ரெண்டு சைட்லயும் பவர் 1/3 ரைஸ் பண்ணுவீங்க. அதாவது கியூப் ரூட் ரைஸ் பண்ணுவீங்க இல்லையா? அப்ப இந்த இடம் என்ன ஆகும்? காஸ் ஆஃப் 2k பை பிளஸ் I சைன் ஆஃப் 2k பை தி ஹோல் பவர் 1/3 வரும். கரெக்டா? இப்ப இந்த இடத்துல இப்ப டி மார்வியஸ் தியரம் அப்ளை ஆகும். சோ பவரும் ஆங்கிளும் மல்டிப்ளை ஆகும். அப்ப என்ன நடக்கும்? 2k பை பை 3 plus I sin of 2k pi by 3. ஓகேவா? சரியா? இதுதான் Z. ஓகேவா? இது கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட். இப்போ 3 ரூட் இருக்கும். கரெக்டா? அப்ப இந்த k 3 வேல்யூஸ்க்கு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 ரூட் கிடைக்கிற மாதிரி. கரெக்டா? அப்ப k varies from 0, 1, 2. அவ்வளவுதான். புரியுதா? ஜஸ்ட் இப்போ கியூப் ரூட் அப்படின்னா 3 வராது. 0, 1, 2 அதோட முடியாது. முந்திர நம்பரோட முடியும். 4 ரூட்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா 0, 1, 2, 3 அந்த மாதிரி. புரியுதா? ஓகேவா? அப்ப இதுதான் ஃபைனல் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன்ல தான் ஒவ்வொரு நம்பரையா நீங்க போட்டு பார்க்க போறீங்க. புரியுதா? ஓகே. இப்போ when first k equal to 0. k 0 போட்டு பாருங்க. அப்ப z equal to cos 0 plus I sin 0 வரும். கரெக்டா? cos 0 1, sin 0 0 ஆயிரும். கரெக்டா? அப்ப ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு என்ன வந்திருக்கு? 1ன்னு வந்திருக்கு. ஓகேவா? இதை ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க. அடுத்தது when k equal to 1. கரெக்டா? when k equal to 1. So k க்கு 1 போடும்போது என்ன நடக்கும்? cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3. ஓகேவா? இப்போ 2 pi by 3 னா என்ன? ஃபர்ஸ்ட் அத பாருங்க. ஓகேவா? 2 pi by 3 அப்படின்னா 2 into pi by 3 னா 60 டிகிரி. கரெக்டா? அப்போ 120 டிகிரி இல்லையா? அப்போ cos 120 டிகிரி எப்படி எழுதலாம்? தெரிஞ்ச ஆங்கிள் வச்சு யோசிங்க. அப்போ 180 minus 60 தானே 120 இல்லையா? 180 minus theta. இந்த குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல cos நெகட்டிவ் இல்லையா? சைன் மட்டும் தானே பாசிட்டிவ். அப்போ cos நெகட்டிவ். அப்போ இதோட ஆன்சர் என்ன? minus cos 16 வரும். That is minus cos 60 ஓட வேல்யூ என்ன? 1/2 தானே? அவ்வளவுதான். புரியுதா? அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? minus 1/2. ஓகேவா? பிளஸ் I அதே லாஜிக் தான். sin 2 pi by 3 னா அப்ப என்ன வரும்? சைனுங்கும் போது உங்களுக்கு 180 minus theta. செகண்ட் குவாட்ரண்ட் சைன் பாசிட்டிவ் ஆயிரும். கரெக்டா? அப்போ sin 60 டிகிரி. ஓகேவா? இதோட ஆன்சர் sin 60 டிகிரி வரும். sin 60 டிகிரி ஆன்சர் என்ன? √3/2. புரியுதா? சோ அந்த மாதிரி கேர்ஃபுல்லா சைட்ல எழுதி பார்த்து போடுங்க. ஓகேவா? அவ்வளவுதான். ஓகேவா? சோ இது எல்சிஎம் வேணாலும் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் 2 வரும். -1 பிளஸ் I√3 நியூமரேட்டர்ல வரும். அவ்வளவுதான். புரியுதா? இது when k equal to 1. இதே மாதிரி when k equal to 2க்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? when k equal to 2. ஓகேவா? அதே எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. அப்ப என்ன வரும்? cos of 2 into 2 into என்ன வந்திருந்தது? 2k pi இல்லையா? அப்போ 2 into 2 pi by 3 plus I sin into இதே ஆங்கிள் தானே 2 into 2 pi
by 3. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல cos 4 pi by 3 plus I sin 4 pi by 3 வரும் இல்லையா? இப்போ அங்க பண்ண மாதிரியே 4 pi by 3 னா என்னன்னு பாருங்க. 4 into 60 degree, that is 240 degree. அப்ப இந்த இடத்துல 240 னா 180 plus 60 வரும். அங்க மைனஸ் வந்துச்சா எங்க பிளஸ் வரும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? அப்ப cos 240 degree னா cos of 180 plus 16 வருமா? 180 plus theta, அதாவது தேர்ட் குவாட்ரண்ட்ல ஆல் சில்வர் டி இல்லையா? அப்போ காசும் சைன் ரெண்டுமே உங்களுக்கு நெகட்டிவ் தான். அப்போ மைனஸ் காஸ் 16 வரும். மைனஸ் காஸ் 16 மைனஸ் 1/2. புரியுதா? இதோட வேல்யூ மைனஸ் 1/2. ஓகேவா? அதே மாதிரி இங்க என்ன வேல்யூ வரும்? அப்போ அதே மாதிரி தான் சைன் 240 அங்க சொன்ன மாதிரி தான். நீங்க தேர்ட் குவாட்ரண்ட், அப்ப சைன் உங்களுக்கு என்னதான் நெகட்டிவ் தான். அப்போ மைனஸ் சைன் 16 வரும். தட் இஸ் மைனஸ் √3/2. ஓகேவா? அப்ப இது கேன்சர், இது கேன்சர் மைனஸ் √3/2 அவ்வளவுதான். இப்ப அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். இப்போ cos 4 pi by 3 னா மைனஸ் 1/2 I பிளஸ் I sin 4 pi by 3 இல்லையா? அப்ப மைனஸ் I √3/2 வரும். ஓகேவா? இப்போ அகைன் இதுல LCM, அப்ப மைனஸ் 1 மைனஸ் I √3 வரும். ஓகேவா? புரியுதா? ஃபைனலா ஆன்சர் எழுதணும். therefore the 3 roots of unity or the cube roots of unity are, first 1 வந்துதா? ஓகே, அடுத்தது minus 1 plus I √3/2 வந்தது. அடுத்தது minus 1 minus I √3/2 வந்தது. அவ்வளவுதான். ஓகேவா? இதுல ஒரு சின்ன ஒரு ரிசல்ட்டையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பவுமே ஆன்சர் இங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா கிடைச்ச ஆன்சர் எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 0 வரும். ஓகேவா? அதாவது sum of the roots of unity. ஓகேவா? sum of the roots of unity will be always equal to 0. இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. இங்க உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளை ஆகும்ல. அப்ப 2, இங்க உங்களுக்கு -1 அங்க ஒரு -2 வரும். I √3 கேன்சல் ஆயிரும். எனவே எல்லாமே கேன்சல் ஆகி 0 தானே வரும். ஓகேவா? அப்ப நமக்கு கிடைச்ச ஆன்சர் கன்ஃபார்மா கரெக்ட்னு வெரிஃபை பண்ணிக்கலாம் அதுக்காக. ஓகேவா? புரியுதா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதே மாடல்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 ப்ராப்ளமாவது இருக்கும். ஓகேவா? அதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? Okay, last problem பாருங்க. Suppose Z1, Z2, Z3 are vertices of an equilateral triangle inscribed in the circle. ஓகேவா? அதாவது ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளை பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் இன்ஸ்கிரைப்டுங்கிற வார்த்தைக்கு மீனிங். ஓகேவா? அந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா இருக்கு. அந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் தான் Z1, Z2, Z3. அதுவும் உங்களுக்கு மாடலஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்கிளோட இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. mod z = 2ன்னு என்ன அர்த்தம்? பொதுவாவே இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் தி சர்க்கிள். கரெக்டா நம்ம படிச்சிருக்கோம் இல்ல? Z minus Z0 = R இல்லையா? which means Z0 தானே சென்டர். அப்ப இங்க 0, ரேடியஸ் உங்களுக்கு 2 யூனிட்ஸ் இல்லையா? அப்ப இதுவும் 2, எல்லா சைடும் 2 யூனிட்ஸ் தான். புரியுதா? இதுவும் 2 எல்லாமே. புரியுது இல்ல? ஓகேவா? அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. பட் 2 யூனிட்ஸ் அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி சென்டர் என்னது? ஆரிஜின் தான் இந்த சென்டர். ஓகேவா? அப்ப 0,0 இதுதான் சென்டர் O. ஓகேவா? அதே மாதிரி அந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஒரு வெர்டெக்ஸ் கொடுத்திருக்காங்க 1 plus I √3 இல்லையா? இது பாயிண்ட் எடுத்தா எப்படி எழுதுவீங்க? ரியல் பார்ட் 1, இமேஜினரி பார்ட் √3. கரெக்டா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற ஒரு பாயிண்ட். சோ இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் Z1. ஓகேவா? இதுல மெயின் வார்த்தை இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள வார்த்தை தான். ஓகேவா? அதாவது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள ஒரு சர்க்கிள்ல இன்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சர்க்கிளோட டோட்டல் ஆங்கிள் என்னது? 360 டிகிரி தானே? அப்ப ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு இன்னொரு கான்செப்ட் உண்டு. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கும் போது சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் வில் பி ஈக்குவல் டு 180 டிகிரி. கரெக்டா? அதாவது இன்னொன்னு ட்ரையாங்கிளோட பொதுவான கான்செப்டே சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் வில் பி ஈக்குவல் டு 180 டிகிரி தான். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுக்கும்போது அந்த 3 ஆங்கிளுமே ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? இந்த லாஜிக்கை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளை நீங்க சர்க்கிள்குள்ள இன்ஸ்கிரைப் பண்றீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? ஒரு சர்க்கிள், அதாவது ஒரு வெர்டெக்ஸும் இன்னொரு வெர்டெக்ஸ்க்கு நடுவில் உள்ள ஆங்கிள் வில் பி 360 டிகிரி டிவைடட் பை 3. ஓகேவா? ஏன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு 3 வெர்டிசஸ், அந்த 3தோட ஆங்கிளுமே ஈக்குவலா இருக்கும் ஃபார் an ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இல்லையா? அப்போ 360 டிகிரி பை 3, தட் இஸ் 120 டிகிரி வரும். புரியுதா? அப்போ இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஒவ்வொரு ஆங்கிளுமே உங்களுக்கு 120 டிகிரி 120 டிகிரி 120 டிகிரியா இருக்கும். இதுதான் ஐடியா. சொல்றது புரியுதா? ஓகேவா? அப்போ இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி Z2 Z3 கண்டுபிடிப்பீங்க. இது என்ன ஐடியானா,
ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதாவது ஒரு வெர்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப இன்னொரு வெர்டெக்ஸ் வில் பி அட் an angle of 120 டிகிரி ஃபர்தர். கரெக்டா? அதே மாதிரி தான் Z3 எப்படி இருக்கும்? Z2ல இருந்து இன்னொரு 120 டிகிரி தள்ளி இருக்கும். கரெக்டா? இதுக்காக தான் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா Z1 கொடுத்துருக்காங்க இல்லையா? 1 plus I√3 இல்லையா? Z2 வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா Z1ல இருந்து e power I 2 pi by 3 அதாவது 2 pi by 3 னானது 120 டிகிரி. புரியுதா? அப்ப I theta அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வேணா இதை ஃபர்ஸ்ட் I theta நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? இந்த தீட்டாங்கிறது என்னன்னா எவ்வளவு ஆங்கிள் தள்ளி அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பிளேஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இங்க உங்களுக்கு அந்த ஆங்கிள் தெரியும். ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள சர்க்கிள்குள்ள இன்ஸ்கிரைப் பண்றீங்க. அப்போ 120 டிகிரி தட் இஸ் 2 pi by 3. புரியுதா? இதே மாதிரிதான் Z3 வேணும்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரிதான் Z3னா Z2ல இருந்து ஒரு 120 டிகிரி. கரெக்டா? அப்ப அகைன் Z2 into e power I theta. புரியுதா? ஓகே, இந்த இடத்துல தீட்டா அகைன் என்னதான் 120 டிகிரி, அதாவது 2 pi by 3 தான். இந்த ஐடியா வச்சு தான் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் Z1 எழுதிக்கோங்க. அதுக்கு பிறகு Z2 என்னது? Z1ல இருந்து 120 டிகிரி இல்லையா? அப்ப Z1 into e power I 2 pi by 3. கரெக்டா? அப்ப Z1 ஓட வேல்யூ என்ன? 1 plus I√3. அது அப்படி எழுதிக்கோங்க. e power I theta. e power I theta னா நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இல்லையா? cos theta plus I sin theta. கரெக்டா இல்லையா? யூலர் ஃபார்ம் இல்லையா? அப்ப e power I 2 pi by 3 னா cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3. இந்த மாதிரி எழுதலாமா? ஓகேவா? இப்போ 1 plus I√3 into cos 2 pi by 3. அதாவது pi by 3 னா 60 டிகிரி 120 டிகிரி இல்லையா? போன இதுல பார்த்த மாதிரி தான். கரெக்டா? அதே ஆன்சர் தான். அதாவது cos 120 டிகிரி என்ன வரும்? 180 minus 16 வரும். செகண்ட் குவாட்ரண்ட் நெகட்டிவ், அப்ப மைனஸ் cos 16 வரும். தட் இஸ் மைனஸ் 1/2. ஞாபகம் இருக்கா? போன ப்ராப்ளம்ல பண்ண அதே தான். ஓகேவா? பிளஸ் இங்க என்ன நடக்கும்? I into sin 120 டிகிரி. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் உங்களுக்கு பாசிட்டிவ், அப்ப சைன் 60 டிகிரின்னு வரும். தட் இஸ் √3/2. ஓகேவா? முடிஞ்சது. இப்போ ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேவா? அப்போ 1 into minus 1/2 தட் இஸ் minus 1/2. அதே மாதிரி 1 into இந்த நம்பர் இல்லையா? பிளஸ் I√3/2. நெக்ஸ்ட் இங்க கரெக்டா? மைனஸ் I√3/2. அடுத்தது இங்க. ஓகேவா? ஐ உங்களுக்கு I² ஆயிருமா? மைனஸ் √3 3 ஆயிருமா? ஸோ 3/2. அவ்வளவுதான். புரியுதா? அப்ப இந்த டேர்ம் உங்களுக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். மைனஸ் 1/2 மைனஸ் 3/2 மட்டும் இருக்கும். ஜஸ்ட் ஒரு எல்சிஎம் எடுப்பீங்க. தட் இஸ் மைனஸ் 4/2 வரும். கரெக்டா? தட் இஸ் மைனஸ் 2. புரியுதா? அப்ப Z2 கேன்சல் என்னது? மைனஸ் 2. ஓகேவா? புரியுதா? அப்ப மைனஸ் 2ங்கும் போது உங்களுக்கு இந்த டயக்ராம்ல எங்க வரையலாம்? மைனஸ் 2னா ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்கு. தட் இஸ் ஜஸ்ட் நெகட்டிவ் சைடு. அப்ப இந்த இடத்துல வரும். ஸோ மைனஸ் 2 போது இந்த இடம் கரெக்டா இல்லையா? ஏன்னா ரேடியஸ் 2 யூனிட்ஸ் தானே. கரெக்டா? ரேடியஸ் 2 யூனிட்ஸ்ங்கிறதுனால கரெக்டா இதுதான் மைனஸ் 2. அப்படிதானே? இது கரெக்டா பிளஸ் 2 இருக்கும் இல்லையா? ஓகேவா? இது 2i இருக்கும். இது மைனஸ் 2i இருக்கும். ஓகே தானே? புரியுதா? ஸோ இப்போ இதுதான் Z2ன்னு கிடைச்சிருக்கு. இதை Z1 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கிடைச்சது Z2 மைனஸ் 2. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் Z3 கண்டுபிடிக்கணும். இதே லாஜிக் தான். Z3னானது Z2ல இருந்து 120 டிகிரி ரொட்டேஷன் இல்லையா? ஓகே, அப்ப Z2 கேன்சல் என்ன? மைனஸ் 2வா? இப்போ e பவர் அதை எழுதலாமா? cos 2 pi by 3 பிளஸ் I sin 2 pi by 3. ஏற்கனவே கண்டுபிடிச்சதான். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். புரியுதா? ஓகே, cos 2 pi by 3னா மைனஸ் 1/2 பிளஸ் I√3/2. அதே ஆன்சர் தானே? இப்போ ஜஸ்ட் மைனஸ் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். 2 கட் ஆயிரும். 1 வரும். நெக்ஸ்ட் இந்த சைட். ஓகேவா? மைனஸ் பிளஸ் மைனஸ் ஆயிரும். 2√3/2ன்னு வரும். 2 கட் ஆயிரும். தட் இஸ் 1 மைனஸ் இங்க ஒரு ஐ இருக்குல்ல, ஐ மிஸ் ஆயிடக்கூடாது. 1 மைனஸ் I√3. அவ்வளவுதான். இதுதான் என்னது? Z3. 1 மைனஸ் I√3. ஓகேவா? வழக்கமா இந்த டயக்ராம்ல வரையறதுக்கு எப்படி யோசிப்பீங்க? ரியல் பார்ட் என்னது? 1, இமேஜினரி பார்ட் என்ன? மைனஸ் √3. அப்போ 1 இந்த சைடு வரும், மைனஸ் √3னா கீழே வரும். அப்போ இந்த சைடு அந்த பாயிண்ட் இருக்கும். Z3. புரியுதா? அப்ப இது மூணும் சேர்ந்துதான் அவங்க கொடுத்திருக்கிற ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். புரியுதா? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் இன்ஸ்கிரைப்ட் இன் a circle of radius 2 units. ஸோ இந்த Z1 வச்சு
Z2 Z2 வச்சு Z3 கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான். இதுதான் ஐடியா. புரியுதா? இப்ப இது ப்ராப்ளம்ல உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா ஒரு ஆங்கிள் மூவ் ஆகுது, கவுண்டர் கிளாக் வைஸ் மூவ் ஆகுது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்ப இந்த ஆங்கிள் கவுண்டர் கிளாக் வைஸ் மூவ் ஆச்சுன்னா கிடைக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னு கேட்பாங்க. அப்ப இந்த ஃபார்முலா தான் நான் சொன்னேன்ல, Z1 × e power i theta அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம். இது இன்னொரு மாதிரியும் பண்ணலாம். இப்ப Z3 Z2 வச்சு பண்ணியிருக்கோம். Z1 வச்சு பண்ணோம்னா புரியுதா? Z1 வச்சு பண்ணோம்னா இன்னொரு 120 டிகிரி ஆட் ஆகும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு 4π/3 வச்சு பண்ற மாதிரி இருக்கும். என்ன கேட்டா அதை விட இது உங்களுக்கு ஈஸி. ஏன்னா 2π/3 யோட இதை ஆல்ரெடி நீங்க பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே ரிசல்ட் தான் இங்க வரும். ஸோ அப்படி நீங்க சப்ஸ்டியூட் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகேவா? அதனால Z2 வச்சே Z3 கண்டுபிடிக்க பாருங்க. ஓகேவா? ஸோ இதுதான். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடா உள்ள ப்ராப்ளம்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகேவா? இப்போ ஃபைனலா 2 ப்ராப்ளம் ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம பண்ண ஒரு மாடல் தான். பவர் 30 வந்தது இல்ல, இது Z இது Z கான்ஜுகேட் எடுத்து 1/Z போட்டு பண்ணுவோம்ல, அதே மாடல் தான் இந்த ப்ராப்ளம். ஓகேவா? என்ன டிகிரி பவர் மாறி இருக்கு, அவ்வளவுதான். சரியா? இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா சால்வ்னா நான் சொன்னேன் Z கண்டுபிடிக்கணும். இப்ப Z பவர் என்ன 3 இருக்கு இல்லையா? அப்ப இதுக்கு 3 ரூட்ஸ். எப்படி நம்ம கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரிதான் இந்த 27 அங்க கொண்டு போயிருவீங்க, -27 ஆக்குவீங்க. அதுக்கு பிறகு -27 27 × -1 போடணும். போட்டுட்டு 27 அப்படி இருக்கட்டும். -1க்கு நீங்க லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம் தெரியுமா? இந்த வீடியோல நான் 1க்கு எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னேன்ல. அதே மாதிரி -1க்கும் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். கரெக்டா? அந்த 180 டிகிரி ரொட்டேஷன் ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி -1க்கு நீங்க எழுதணும். எழுதிட்டு கியூப் ரூட் அப்ளை பண்ணணும். பவர் 1/3 அப்ளை பண்ணி டி மார்வியஸ் தியரம் கொண்டு வரணும். ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும் for Z. அதுல கேக்கு 0 1 2 ஏன்னா கியூப் ரூட்ஸ் தானே. அப்ப 0 1 2 வரைக்கும் கண்டுபிடிக்கும். அவ்வளவுதான். புரியுதா? சோ இந்த மாடல்ல நீங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். Z³ +8i = 0 அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இருக்கு. ஓகேவா? சோ இந்த மாடல்லயே ஒரு 4-5 ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேவா? அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஒண்ணு அடிக்கடி கேக்குறாங்க. அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சோ இது ரெண்டுத்துக்கான ஆன்சர் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.